என்னத்துக்கு நைட்ல போய் பார்ட்டி பண்ணணும்? வேணாம், தேவை கிடையாது. இப்ப இந்த பசங்க எல்லாம் ஒழுங்கா வீட்டுல உட்காந்து அக்கா தங்கச்சியோட டிவி பார்த்து இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கும்பலா போய் உட்காந்து இருக்கிறதோட, அதுவும் தனியா போக துப்பு இல்லாம, தனியா போக தைரியம் இல்லாம கும்பலா போய் ஒரு பேக் ஆஃப் ஃபூல்ஸ் மாதிரி போய் பண்ணிட்டு வராங்கன்னா வாட் சார்ட் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் தே ஆர். வீட்டுல அம்மா அடிப்பாங்க, அப்பா won't understand how do you expect your parents to understand all these new things? ஒண்ணுமே புரியாது அவங்களுக்கு. நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போன, நீ ஏன் நடுராத்திரி போன கேட்பாங்க. பக்கத்துல இருக்கவங்க, ஆமா அந்த பொண்ணு கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டு போகும்போது எனக்கு தெரியும்னுவாங்க. எடுத்த உடனே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆமா, கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டா என்ன வேணா பண்ணலாமா? தைரியமா இருக்கிறத தவிர இப்ப நமக்கு வாய்ப்பே கிடையாது. தைரியமா இருக்கணும். ஒரு 2 மாசம் வெளிலையும் போக முடியாது, அப்பா அம்மா திட்டுவாங்க. ஏன்னா உங்களுடைய வீடியோ வெளியில வந்துருதோ, இல்ல பசங்க வந்து சைபர் ஸ்டாக்கிங் பண்ணி தொந்தரவு பண்ணும்போது மன உளைச்சல், த டிப்ரெஷன், தட் படிப்புல கான்சென்ட்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் ஃபேமிலி கிட்ட சொல்லிடுங்க. அவங்க கிட்ட கூட நீங்க திட்டு வாங்கிக்கலாம், ஆனா வெளியில போய் எதுவும் மாட்டிக்காதீங்க. இது வந்து நான் எல்லா காலேஜ்லயும் சொல்றதுதான். இததான் என் பொண்ணுங்களுக்கும் நான் சொல்லி வளர்த்தேன். எதுனால என்கிட்ட சொல்லிடுங்க, எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் நான் காப்பாத்திடுறேன் உங்களை அப்படின்னு. அந்த மாதிரி விஷயம் தான். சோ அப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபேமிலி கிட்ட சொல்றதுதான் முக்கியமான. சோ யூ ட்ரஸ்ட் யுவர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட், தென் எவ்ரி ஒன் எல்ஸ். அவங்க அடிச்சா கூட பரவாயில்ல, திட்டுனாலும் பரவாயில்ல, நான் ஒரு 2 மாசம் வெளில கூட வர வேணாம், 1 வருஷம் படிப்பு கூட தடைப்படும், பரவாயில்ல, வாட் எவர் ஹேப்பன்ஸ். நிறைய பேர் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த இன்ஸ்டாலயோ, என் டாட்டர்ஸும் இன்ஸ்டால இருக்காங்க, ஃபேஸ்புக்ல இருக்காங்க, நானே கூட தான் இருக்கிறேன். ஆனா வாட் யூ புட் இன் தட், ப்ளீஸ் டோன்ட் ஷேர் ஆல் யுவர் ஃபீலிங்ஸ். இஃப் யூர் ஃபைட்டிங் வித் யுவர் மதர், ஆர் யூர் ஃபைட்டிங் வித் யுவர் ஃப்ரெண்ட், ஆர் யூர் ஃபைட்டிங் வித் யுவர் ஹஸ்பண்ட், ப்ளீஸ் டோன்ட் புட் இட் இன் தேர், பிகாஸ் தட் மேக்ஸ் யூ வல்னரபிள் ஃபார் அதர்ஸ் டு கம் இன் யுவர் லைஃப்ஸ். யார் அவங்கன்னு பாத்தீங்கன்னா your friends cousin இருப்பாங்க. then why did you give friend request accept பண்ணீங்க? அப்ப வந்து the cyber stalking might happen, an emotional blackmailing might happen. Whatever happens, please, one first logical step is to tell your parents first. Everything holds equal. அன்பா இருக்கட்டும், மரியாதையா இருக்கட்டும், ஒழுக்கமா இருக்கட்டும், நல்ல குணமா இருக்கட்டும், பொண்ணுக்கும் ஒண்ணுதான் பையனுக்கும் ஒண்ணுதான். நைட் பார்ட்டிங் பொண்ணுக்கு இல்லைன்னா பையனுக்கும் இல்ல. சோ எல்லாருக்கும் ஒண்ணுதான். நான் அது மாதிரி சொல்றதே ஒண்ணுதான். எல்லா 2 ஜெண்டருக்கும் எல்லாமே ஒண்ணு, ஒழுங்கா சொல்லிதான் வளர்க்கணும். பி அ கைண்ட் பர்சன், குட் பாய். எங்க வீட்டுல எல்லாம் நான் வந்து என்னுடைய கிராண்ட் சன் கிட்ட வந்து எல்லாரும் ரவுடி மாதிரி இருக்கும், ரவுடின்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா நினைச்சுக்கிறாங்க. ஏன் அது இட்ஸ் வெரி பேட் கொனடேஷன். ஐயோ சம்மர் ரவுடி, பயங்கரமான ரவுடி அப்படின்னாங்க. ஏன்னா குழந்தைங்களை வந்து அப்படி அப்படி சொல்லி பழகிட்டாங்க. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் மாதிரி இல்ல. பி அ கைண்ட் பாய், குட் பாய்ன்னு சொல்லி வளர்க்கணும். அப்படி சொல்லி வளர்த்தாதானே அட்லீஸ்ட் இந்த ஜெனரேஷன்ல விட்டு அடுத்த ஜெனரேஷன்ல பிடிக்கலாம் இல்லையா? இனிமேலாவது அந்த பாய்ஸ்க்கு நம்ம வந்து பி அ குட் பாய், பி அ கைண்ட் பாய், பி அ டீசென்ட் பாய், கிவ் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். வீட்ல எல்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, டு யுவர் சிஸ்டர், டு யுவர் டாட்டர், டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வளர்க்கணும். ஒரு சம்டைம் பேக் the rapist was advised to marry the girl. What is this? I was so shocked. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பா இதுன்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா imagine the trauma the girl would have gone through and marrying the criminal also again. Once again she'll be twice subjected to the trauma. அப்போ வீடு கொள்ளையடிக்க ஒருத்த வர திருடன்னா அவங்க கிட்ட வீடே எழுதி கொடுக்குற மாதிரி தானே இது அர்த்தம். அது மாதிரிலாம். பட் times have changed. I remember one girl refused to do it. Even the judge said, please go ahead and marry that boy, and she said, no, you give him punishment, I don't want to marry அப்படின்னு சொன்னாங்க. So